ரைட். என்ன விஷயம் சொன்னால், நாங்க அந்த போன கிளாஸ்ல ரெண்டு செஷன் ரெண்டு வந்து நாங்க பார்த்து முடிச்சிருந்தோம். 2.2 சரியா? அப்ப 2.2ல வந்து கூறப்பட்ட விடயங்கள் தான் என்று சொன்னால், இந்த நிலைபேறான அபிவிருத்தி சம்பந்தமா பார்த்திருந்தோம். சரி, அந்த நிலைபேறான அபிவிருத்தியில வந்து நாங்க அந்த நிலைபேறான அபிவிருத்தியை நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, அந்த 3 சமனான பிரிவுகளாக பிரிச்சிருந்தோம். சரியா? 3 சமனான பிரிவுகளால நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, அந்த நிலைபேறான அபிவிருத்தியை நாங்க என்ன செய்யணும் பிரிக்கணும். அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், இந்த நிலைபேறான அபிவிருத்தியில இந்த 3 பிரிவுகளையும் சொல்லுங்க பாப்போம். என்னென்ன பிரிவுகள் வரும்? நிலைபேறான அபிவிருத்தியில 3 பிரிவுகள். குயிக்கா? அப்துல்லா? மீள் சுழற்சி, மீள்பாவனை. இல்ல. நிலைபேறான அபிவிருத்தியில நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னா, 3 சமனான பிரதான கோபுரணங்களோட அடிப்படையில கட்டி எழுத்தினோம். அதாவது நிலைபேறான அபிவிருத்தி வந்து 3 பிரதான பிரிவுகள் காணப்படுது நிலைபேறான அபிவிருத்தியில. 3 வகைகள். அந்த வகைகள் என்ன? என்னென்ன வகை? சரியா? இப்ப ரிவிஷன் பண்ணும். திருப்பி என்ன செய்யும் சொன்னா, ரெக்கார்டிங் போட்டு தந்தீரன். அதுவும் உங்களுக்கு இலகுவான முறையில யூடியூப்ல பார்க்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு ரெக்கார்டிங்க செட் பண்ணி தான் தந்துக்கிட்டே. சரி, அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, தார ரெக்கார்டிங்க திருப்பி ஒருக்கா பார்க்கணும். திருப்பி ஒருக்கா சரி பார்த்து அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளும். அப்ப நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லி தந்தது அப்படின்னு அந்த 2.2 ஊடாக நிலைபேறான அபிவிருத்தியை நாங்க என்ன செஞ்சோம், 3 பிரதான பிரிவுகளாக நாங்க பிரிச்சிருந்தோம். 3 வகைகள் காணப்படுது. அதுல முதலாவது வகை தான் என்ன சொன்னா, பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தி, 2வது சூழல் நிலைபேறான அபிவிருத்தி, 3வது சமூக நிலைபேறான அபிவிருத்தி அப்படின்னு சொல்லி போட்டு நாங்க அந்த 3 பிரிவுகளாக நாங்க பிரிச்சிருந்தோம். அதான் நான் கேட்டேன். சரியா? அப்ப நான் தெளிவா வந்து அதுல சொல்லி தந்தீங்க. அப்ப நீங்க வந்து என்ன செய்யல, ரிவிஷன் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அப்ப உங்களோட நிலைமையில கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட். இப்ப நாங்க வந்து அதன் விரிவாக்கங்களை பார்த்து, சரியா, போன கிளாஸ்ல அதன் விரிவாக்கங்களை பார்த்து அந்த நிலைபேறான அபிவிருத்திக்கு வணிகங்கள் பங்களிப்பு செய்யற முறை, அதே மாதிரி பொருளாதார நிலைப்பேற்றுக்காக வணிகங்கள் பங்களிப்பு செய்யற முறைகள் சம்பந்தமா பார்த்திருந்தோம். அதே மாதிரி சமூக கலாச்சார நிலைபேறான தன்மைக்கு வணிகங்கள் பங்களிப்பு செய்யற முறைகள் சம்பந்தமா பார்த்திருந்தோம். அந்த போவார் என்ன கருவை நாங்க பார்த்திருந்தோம். இந்த போவார் என்ன கருவுல வந்து பாவனையை குறைக்கிறது, மீள் சுழற்சி, மீள் பாவனை, மீள் உருவாக்கம் அப்படின்னு சொல்லி நாங்க 4 என்ன, அதாவது போவார் என்ன கருவுல வந்து 4 பிரதான விடயங்களையும் வந்து நாங்க விளக்கிருந்தோம். அப்படின்னா என்ன அது சம்பந்தம். அதே மாதிரி வணிக நடவடிக்கையில பாதகமான தாக்கங்கள். சரி, வணிக நடவடிக்கையில பாதகமான தாக்கங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு லாஸ்டா, அதாவது கடைசியா நடந்த கிளாஸ்ல கடைசியா பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னால், வணிக நடவடிக்கைகள் என்ற பாதகமான தாக்கம். வணிக நடவடிக்கைகள் பாதகமான தாக்கம். அப்ப அந்த வணிக நடவடிக்கைகள் பாதகமான தாக்கம் சம்பந்தமா பார்த்துட்டு சொல்ல நான் என்ன சொன்னா, அடுத்த கிளாஸ்ல 2.3 வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படி. அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், இந்த 2.3 ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொன்னதுக்கு அமைவாக நீங்க இந்த 2.3 வந்து கொஞ்சம் சரியா எடுத்து பார்த்தீங்களா? அதுல நோட்ஸ் உங்களுக்கு கிடைக்குதா? சொல்லுங்க. நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு போட்டிக்கிறேன். ஓவா இல்லையா அப்துல்லா? ஓவா இல்லையா? ஓ, அப்ப அதை எடுத்து பாத்தீங்களா? அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது, அதுல என்னென்ன விடயங்கள் கூறப்பட்டிருக்குது அப்படின்னு? பார்த்தேன் சார். ரைட். சரி, அப்ப நாம வந்து சரி, அப்ப இந்த வணிக ஒழுக்க விழுமியங்கள் அப்படின்னு சொன்னா என்னன்றா, நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். என்னன்றா, இந்த வணிக ஒழுக்க விழுமியங்கள் சம்பந்தமா இந்த 2 அதாவது இந்த யூனிட் 2 பொறுத்த வரையில உங்களுக்கு 3 தேர்ச்சி மட்டங்கள் தான் காணப்படுது. ஒரு யூனிட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த யூனிட் அந்த அழகு வந்து உங்களுக்கு இந்த பல பிரிவுகளாக அல்லது சில பிரிவுகளாக வந்து என்ன செய்யப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது. அதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா தேர்ச்சி மட்டங்கள் என்று சொல்லுவோம். அப்ப தேர்ச்சி மட்டங்கள்னு சொன்னா
இப்ப உதாரணமா இப்ப 1வது யூனிட்டை எடுத்துக்கொண்டா அதுல 9 தேர்ச்சி மட்டங்கள் காணப்படுது. 9 தலைப்புகள் அடிப்படையில தான் இந்த யூனிட் 1 வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது, விரிவாக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி யூனிட் 2 எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா இந்த யூனிட் 2 வந்து 3 பிரதான பகுதிகள்ல 3 பிரதான தலைப்புகள் அடிப்படையில தான் என்ன செய்யப்பட்டிருக்குது, இந்த யூனிட் 2 அப்படின்றது வந்து விரிவாக்கப்பட்டிருக்குது. அதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம், இந்த தேர்ச்சி மட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 2.1, 2.2, 2.3 அப்படின்னு சொல்லிட்டு தேர்ச்சி மட்டங்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப நாங்க 2.1ஐயும் 2.3 2 சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் வந்து நாங்க கிளியரா பார்த்துட்டோம். இப்ப நாங்க அடுத்த விஷயம் பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா இந்தியா கிளாஸ்ல 2.3 இல்லைங்களா, அது சம்பந்தமா விளங்கிக் கொள்ளணும் தானே. நீங்க ஏன் வந்து நாங்க தேர்ச்சி மட்டங்கள் அடிப்படையில பாக்குறோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எங்களுக்கு ஒரு எனாலிஸ் ஒன்று கிடைக்கும் இல்லைங்களா. அப்ப அதுல உதாரணமா ஒரு விடயத்தை வந்து நாங்க முழுமையா பாக்குறோம். அதை வந்து ஒவ்வொரு பிரிவுகளாக ஒவ்வொரு வகைகளுக்குள்ள வந்து உள்ளடக்கி 2.3 2.2 2.3 அப்படின்னு சொல்லி பிரிச்சு பிரிச்சு ஒவ்வொரு தலைப்பு கீழே நாங்க விளங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு இலகுவாக பாடமாக்கி கொள்றதுக்கு வந்து இலகுவாக இருக்கும். அதை வந்து யாபம் வச்சு கொள்றதுக்கு இலகுவாக இருக்கும். இல்லைங்க என்ன சொல்றது. அப்ப நல்லா தெளிவாக நினைக்கும். இந்த 2.3க்குள்ள சொல்லப்பட்ட விடயம் என்னென்றால் வணிக ஒழுக்க விதிமுறைகள். வணிக ஒழுக்க விதிமுறைகள். வணிக ஒழுக்க விழுமி. அப்ப இந்த வணிக ஒழுக்க விழுமியங்கள் அப்படின்னு சொன்னா என்னன்றத வந்து நீங்க பேசிக்கா வந்து நினைக்கணும். அப்ப வணிக ஒழுக்க விழுமியங்கள் அப்படின்னு சொன்னா கேமரா சொல்லுங்க. கேமரா கட் பண்ணுவேன். பண்ணிடுங்க. இப்போ ஓகேயா? ஓகே இல்ல இப்ப சரியா? ஓகே சார். ஓகே ரைட். சரியா? அப்ப வணிக ஒழுக்க விழுமியங்கள். அப்ப வணிக ஒழுக்க விழுமியங்கள் அப்படின்னு சொன்னால் வணிகங்களோட கருமம் மாற்றுகின்ற சகல நிறுவனங்களுக்கும் என்ன சொல்றது, இந்த ஒரு வணிகத்தோட கருமம் மாற்றுகின்ற சகல நிறுவனம் விவசாய நிறுவனங்கள் ஆயிக்கலாம் அல்லது வந்து அதோட சம்பந்தப்பட்ட ஊழியர் சேமலாம் என்ன நிறுவனமா இந்த வணிகத்தோட கருமம் மாற்றுகின்ற வணிகங்களோட கருமம் மாற்றுகின்ற சகல நிறுவனங்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய வகையில நல்லது எது தீயது எது ஒண்ணு சொல்றது. இப்ப நல்லது எது தீயவை எவை தொடர்பாக விளங்கி செயற்படுறது தான் வணிக ஒழுக்க விழுமியம். வணிக ஒழுக்க விழுமியம் எப்படி எப்படி வணிகங்களோட கருமம் மாற்றுகின்ற சகல நிறுவனங்கள் எல்லா நிறுவனங்களுக்கும் வந்து நன்மை பயக்கக்கூடிய வகையில நல்லது எது தீயது எது. அப்ப நல்லது எதுன்ற அடிப்படையில நாங்க நல்லதை செஞ்சாதான் எங்களோட வணிக நிறுவனம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஒரு நிலைமைக்கு வரும். தீயது எது அப்படின்றத நாங்க விளங்கி கொண்டாதான் அதை தவிர்த்து அதுக்கேற்ற மாதிரி எங்களோட செயற்பாடுகளை வந்து சரியா செஞ்சு கொண்டு போவேன். விளங்கிட்ட சொல்றது. அப்ப நல்லது எது தீயது எதுன்ற தொடர்பாக வந்து அதை விளங்கி செயற்படுறதை தான் நாங்க என்ன சொல்லுவோம், வணிக ஒழுக்க விழுமியம். வணிக ஒழுக்க விழுமியம் கிளியரா விளங்கிட்டா. வணிக ஒழுக்க விழுமியம்டா என்னன்னு முதல்ல பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வணிகங்களோட கருமம் மாற்றுகின்ற சகல எல்லா நிறுவனங்களும் நன்மை பயக்கக்கூடிய உதாரணமா ஒரு நிறுவனத்துக்கு வந்து நன்மை எது தீமை எதுன்னு அதாவது தெரியாதபடின்னு சொன்னா அந்த நிறுவனம் வந்து வெற்றியின் பாதையில செல்லுமா? அதுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விடயம் ஒன்று செய்ய இயலுமா? தவறுகள் ஏற்படும், இடர்கள் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும். விளைஞ்ச சொல்றது. அப்ப நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். என்ன கேஸ்ன்னு சொன்னா ஒரு நிறுவனத்துல வந்து எதை செஞ்சா நல்லது விளங்க சொல்றது, எதை செஞ்சா எதை நாங்க செய்யப்படாது. சரியா? அப்ப இப்படி வந்து அந்த நிறுவனங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த வணிக நிறுவனங்களோட அதாவது என்னது அதை நன்மை பயக்கக்கூடிய வகையில வந்து நல்ல இது எது தீயது எது அதை நாங்க விளங்கி அதுக்கேத்த மாதிரி எங்களோட செயற்பாடுகள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஈக்கணும். அதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா வணிக ஒழுக்க விழுமியங்கள். வணிக ஒழுக்க விழுமியங்கள். சரியா? இது கிளியரா விளங்கினா பேசிக்கா வணிக ஒழுக்க விழுமியம்னா என்னன்னு விளங்கினா
வணிக ஒழுக்க விழுமியம் என்று சொன்னா ரெண்டு விளங்கிட்டா? ஓ சார். ரைட். இப்ப அடுத்ததாக இந்த வணிகங்களுக்கு வணிக ஒழுக்க விழுமியங்களை ஏன் இந்த வணிகங்கள் வணிக ஒழுக்க விழுமியங்களை பின்பற்றும்? என்ன சொல்றேன்னு நாங்க அடுத்ததாக நாங்க பார்க்க போறது என்னன்னா, வணிகம் நீக்குது, வணிகங்கள் காணப்படுது. இந்த வணிகங்கள் ஏன் இந்த ஒழுக்க விழுமியங்களை பின்பற்றும்? என்ன காரணம்? இந்த வணிக ஒழுக்க விழுமியங்கள் அப்படின்றது இந்த வணிகங்களுக்கு ஏன் தேவை? அதோட முக்கியத்துவம் என்ன? வணிக ஒழுக்க விழுமியங்களோட முக்கியத்துவங்கள் என்ன? அதை நாங்க என்ன செய்யணும்? பேசிக்கா விளங்கி கொள்ளணும். உதாரணமா, தரமான பொருட்கள், தரமான சேவைகளை வழங்குறதன் மூலம் வாடிக்கையாளருக்கு நியாயம் கிடைக்கப்படுது. ஓ இல்லையா? தரமான பொருட்களை, தரமான சேவைகளை, தரமான பொருட்கள் சேவைகளை வழங்குறதின் மூலமா வாடிக்கையாளருக்கு என்ன கிடைக்குது? என்ன கிடைக்குது? ஒரு நியாயம் கிடைக்குது. உதாரணமா, நீங்க ஒரு அரிசியை கொள்வனவு செய்ய போறீங்க. அரிசின்ற விலை சந்தையில 200 ரூபாய் போறன்னு சொல்லி உதாரணமா எடுத்துக்கொள்வோமே, 1 கிலோ அரிசி. ஆனா அவன் உங்களுக்கு 250 ரூபாய்க்கு வித்தான் அப்படின்னு சொன்னா அது நியாயமான ஒரு விலையா? நியாயமான விலையா? ஆன்சர் பண்ணும். இல்ல சார். இல்ல. அப்ப அவன் என்ன செய்யும்? 200 ரூபாய்க்கோ அல்லது 200 ரூபாய்க்கு குறையோ அந்த விலையை குறைக்கும். அப்ப அந்த பொருள் தரத்துக்கு ஏத்த மாதிரி தான் அவன் விலையிடும். அப்ப அப்படியாக இந்த தரமான பொருட்களும் சேவைகளும் வழங்குறதின் மூலம் வாடிக்கையாளருக்கு நியாயம் கிடைக்கப்பெறுது. அதன் மூலம் வணிகம் தொடர்புல நியாயமான நம்பிக்கை உண்டு உயர்வடையுமா இல்லையா? உயர்வடையுமா இல்லையா? இப்ப நீங்க ஒரு பொருளை வாங்க போறீங்க. அந்த பொருள் குவாலிட்டி ஆகிக்குது, தரமான பொருள் ஆகிக்குது. சரியா? ஒரு பிஸ்கட்டை வாங்க போறீங்க, அந்த பிஸ்கட் நல்ல ருசி ஆகிக்குது. ஆனா நீங்க கொடுத்த காசுக்கு மேலதிகமான நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி அந்த பிஸ்கட்ல, அந்த உணவுல. அப்படின்னு சொன்னா அந்த நிறுவனம் தொடர்பாக, அந்த பிஸ்கட் தொடர்பாக, அந்த பிஸ்கட்டை உற்பத்தி செய்யற நிறுவனம் தொடர்பாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு வருமா இல்லையா? போவா இல்லையா? இப்ப நீங்க உதாரணமா ஒரு போன் கடை ஒன்றுக்கு போறீங்க. அந்த போன் கடையில போயிட்டு ஒரு போன் உள்ள கொள்வனவு செய்யற டைம்ல அந்த போனோட விலை சந்தையில மார்க்கெட் பிரைஸ் ஒரு 27,000 வச்சு கொள்வோமே. ஆனா அவன் உங்களுக்கு தாரான் 20,000 ரூபாய்க்கு தாரான். அந்த போனை வீட்டுல கொண்டு வச்சு யூஸ் பண்ணி பாக்குறீங்க. ஆனா அந்த போனை யூஸ் பண்ற டைம்ல அந்த கொடுத்த 20,000 ரூபாய்க்கு மேலதிகமான பயனை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஸ்பீட் ஆகிக்குது, டச் குவாலிட்டி வேற லெவல்ல இருக்குது. அதே மாதிரி நீங்க அதை பயன்படுத்துற டைம்ல நெட் ஸ்பீட் ஆகிக்குது. சரியா? எந்த ஒரு ஸ்ட்ரக்கும் இல்ல, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல, சாஃப்ட்வேர் வாரண்டி தந்தீங்கன்னா. இப்ப இப்படின்னு சொன்னா அது 20,000 ரூபாய்க்கு மேலதிகமான நன்மையை பெற்று தருது. அப்ப அப்படின்னு சொன்னா அந்த போன் கடை மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று வருமா இல்லையா? வரும் சார். வரும். விளங்கிட்ட உங்களுக்கு சொல்றது? அப்ப நல்லா தெளிவாக விளங்கி கொள்ளணும். இதுக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னு சொன்னா இந்த வணிக ஒழுக்க விழுமியங்கள், அதாவது தரமான பொருட்கள் சேவைகளை வழங்குறது. அப்ப தரமான பொருட்கள் சேவைகளை வழங்குறது அப்படின்றது ஒரு வணிக ஒழுக்க விழுமியம். அப்படி வழங்குறதின் மூலமா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா வாடிக்கையாளருக்கு ஒரு நியாயம் ஒன்று கிடைக்கிறதின் மூலம் வணிகம் தொடர்புல ஒரு நியாயமான நம்பிக்கை ஒன்று உயர்வடை. விளைஞ்ச அவங்க சொல்றது இது வணிக ஒழுக்க விழுமியங்கள்ல ஒரு வணிக ஒழுக்க விழுமியங்களை பின்பற்ற வேண்டியது என்ற ஒரு முக்கியத்துவம். ஏன் வணிக ஒழுக்க விழுமியங்களை வணிகங்கள் பின்பற்றும்? பிரதானமாக நியாயமான நம்பிக்கை, அதாவது வணிகம் தொடர்பான நம்பிக்கையை உயர்த்தணும் அப்படின்னு சொன்னா வணிகம் என்ன செய்யணும்? நியாயமான, அதாவது என்னது, தரமான பொருட்கள் சேவைகளை வழங்கணும் நுகர்வோனும். அப்படி வழங்குறதின் மூலமா வாடிக்கையாளர் நம்பிக்கை உயர்வடைஞ்சு அந்த வணிகம் தொடர்பான
நம்பிக்கை வந்து உயர்வடையும். சரியா? இது கிளியரா விளங்கிட்டா? முதலாவது முக்கியத்துவம் கிளியரா விளங்கிட்டா? Om sir. ரைட். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் சந்தைப்படுத்தலுக்கான ஒழுக்க விழுமியங்கள். சரியா? சந்தைப்படுத்தலுக்கான ஒழுக்க விழுமியங்கள். இரண்டாவது வந்து சந்தைப்படுத்தலுக்கான ஒழுக்க விழுமியம். இப்ப இந்த சந்தைப்படுத்தலுக்கான ஒழுக்க விழுமியங்களை வந்து ஏன் ஒரு நிறுவனம் பின்பற்றணும் அப்படின்னு சொன்னா, ஏன் முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னா, அந்த வணிக ஒழுக்க விழுமியங்கள் இந்த சந்தைப்படுத்தலுக்கான ஒழுக்க விழுமியங்களை பின்பற்றதின் மூலமா வணிகத்தின் நிலைப்புத்தன்மை உறுதிப்படுத்தப்படும். வணிகத்தின் நிலைப்புத்தன்மை வந்து உறுதிப்படுத்தப்படும். அது எப்படின்றத நான் சொல்றேன். சரியா? அப்ப வணிகத்தின் நிலைப்புத்தன்மை உறுதிப்படுத்துறதோட போட்டி நிலைமைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், போட்டி நிலைமைக்கு சிறப்பாக முகம் கொடுக்கலாம். விலையை சொல்றது சிறப்பாக கொடுக்கலாம். ரைட். இப்ப நாங்க வந்து இந்த சந்தைப்படுத்தல் ஒழுக்க விலைமை கொஞ்சம் இருங்க, அதான் கேக்குது, அதான் முடியும். ரைட். வாய்ஸ் கிளியரா? Oh sir. ரைட். சரி,
அப்ப சந்தைப்படுத்தலுக்கான ஒழுக்க விழுமியங்களை வந்து ஒரு வணிகம் பின்பற்றுறதின் மூலமா ஏன் வந்து இந்த சந்தைப்படுத்தலுக்கான சந்தைப்படுத்தலுக்கான ஒழுக்க விழுமியங்களை வந்து பின்பற்றும் என்ன முக்கியம்? அதாவது சந்தைப்படுத்தல் ஒழுக்க விழுமியங்களை வந்து பின்பற்றுவதன் மூலமா வணிகத்தின் நிலைப்புத்தன்மை நிலைப்புத்தன்மை உறுதிப்படுத்தப்பட்டு அதே மாதிரி போட்டி நிலைமைக்கு வந்து சிறப்பாக முகம் கொடுக்கலாம். இப்ப உதாரணம் வந்து சந்தைப்படுத்தல்ன்ற டைம்ல வேற நிறுவனங்களுக்கு வந்து வேற நிறுவனங்களுக்கு வந்து என்ன செய்யப்படாது அப்படின்னு சொன்னா களங்கம் ஏற்கப்படாது அப்படின்னு சொன்னா களங்கம்னு சொன்னா ஒரு ரைட் 2 போன் உற்பத்தி நிறுவனத்தை வச்சுக்கொள்வோம். இப்ப இந்த போனை வந்து இப்ப போனை வந்து சாம்சங் போனோட விற்பனையை வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா சாம்சங் போன் அந்த நிறுவனம் உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த நிறுவனம் வந்து என்ன செய்யுதுன்னா ஐபோன் சம்பந்தமான ஒரு பிழையான அபிப்பிராயத்தை வந்து என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா முன்வைக்கிறான். பிழையான கருத்தொன்ன வந்து முன்வைக்கிறான். அப்ப முன்வைக்கிற டைம்ல என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா அன்னைக்கு சந்தைப்படுத்தல் ஒழுக்க விழுமியங்கள் மீறப்படுது. இப்ப சந்தைப்படுத்தல் டைம்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா வேற நிறுவனங்களுக்கு வந்து களங்கம் ஏற்படப்படாது. அப்ப ஏற்படாம தான் நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த நிறுவனத்தின் சந்தைப்படுத்தல் உத்திகளை வந்து கையாளும். அந்த நிறுவனம் சம்பந்தமான தரமான உற்பத்திகள் சம்பந்தமா தரமான மூலப்பொருட்கள் சம்பந்தமா அது சம்பந்தமா பேசிக் கொண்டிருக்கிறது, அது சம்பந்தமா விளம்பரம் கொடுக்கிறது, அது வேற விஷயம். ஆனா அந்த வேறு நிறுவனங்கள் களங்கத்துக்கு உள்ளாகப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அந்த வணிகங்கள் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் ஒழுக்க விழுமியங்களை மீறுது. அதே மாதிரி சந்தைப்படுத்தல் ஒழுக்க விழுமியங்களை வந்து பின்பற்றதின் மூலமா வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த நிறுவனம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் நீண்ட காலம் வாழ்வி. அப்ப சந்தைப்படுத்தல சரியான முறையில சரியான முறையில தேவையான அதாவது வாடிக்கையாளர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது ஒரு நிறுவனத்தின் வேலை. அவங்களுக்கு வந்து உதாரணமா வாடிக்கையாளருக்கு என்ன தேவையோ அதை வந்து நாங்க புரிஞ்சு கொள்ளணும். எந்த வாடிக்கையாளருக்கு எது தேவை அப்படின்றத வந்து நாங்க என்ன செய்யணும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றதுக்காக சந்தைப்படுத்தல் உத்திகளை வந்து பின்பற்றி அந்த சந்தைப்படுத்தல் முறைமைகளை நாங்க என்ன செஞ்சோம் சந்தைப்படுத்தி ஒரு பொருளை வந்து சந்தைப்படுத்தி அந்த விற்பனையை வந்து அதிகரிக்கும். அப்ப விற்பனை அதிகரிச்சா தான் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா லாபம் அதிகரிக்கும். ஓவா இல்லையா? விற்பனையை அதிகரிக்க லாபமும் அதிகரித்தாதான் மேலதிகமாக மூலதனம் என்றதுக்கு முதலீடுகளை வந்து செய்யறதுக்காக வந்து அந்த அந்த வணிகத்திட்ட வந்து காசி விளைஞ்ச சொல்றது. அப்படி காசு இல்லாட்டி வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா மூலதனம் இடையலாறு அந்த வணிகத்தை வந்து அதாவது என்ன தொடர்ச்சியா இயங்கி கொண்டு சொல்றது கஷ்டமாயிக்கும். அப்ப அப்படியான சந்தர்ப்பத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா நிறுவனம் வந்து நீண்ட காலத்துக்கு நிலைச்சு நிக்காது. நிறுவனத்தின் நிலைப்புத்தன்மை உறுதிப்படுத்தப்படாது. அப்ப உறுதிப்படுத்தப்படணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் சந்தைப்படுத்தல் ஒழுக்க விழுமியங்களை வந்து பின்பற்றும். அப்ப அதாவது வணிகத்தின் நிலைப்புத்தன்மை உறுதிப்படுத்தப்பட்டால் தான் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த நிறுவனம் வந்து தொடர்ச்சியா வந்து என்ன நடக்க போகுதோ இயங்க போகுது. அதே மாதிரி இந்த சந்தைப்படுத்தல் ஒழுக்க விழுமியங்களை வந்து பின்பற்றதின் மூலமா வேற நிறுவனங்களோட போட்டி நிலைமைகளுக்கு வந்து சிறப்பாக முகம் கொடுக்க. இப்ப போட்டி நிலைமைகள் அப்படின்னு சொல்ல அந்த ஒரு நிறுவனம் வந்து ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்து அதே மாதிரி இன்னொரு நிறுவனமும் வந்து அதே பொருளை உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்யற டைம்ல இப்ப ஏன்ற நிறுவனம் நம்மட நிறுவனம் சொன்னா பீன்ற நிறுவனம் வேற நிறுவனம் வச்சுக் கொள்வோமே. இப்ப உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்யற டைம்ல இதுல விற்பனையை குறைபடுது ஏன்னு சொன்னா இதுல உற்பத்தி பொருளோட விலையை வந்து என்ன செஞ்சுட்டான் குறைஞ்சிட்டான். அப்ப எல்லாரும் வந்து பி நிறுவனத்துக்கு போய் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா பொருட்களை வாங்குறாங்க. அப்ப பொருட்களை வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா என்ன காரணம் விலை குறைவடைஞ்சிட்டு விட அதாவது ஏ நிறுவனத்தோட பி நிறுவனத்தை ஒப்பிட்டு பாக்குற டைம்ல பி நிறுவனத்துல விலை குறைய அப்ப முகூர்த்தம் என்ன செய்யறான் வாடிக்கையாளர் எல்லாம் என்ன செய்யறான் இந்த பி நிறுவனத்துக்கு வந்து என்னது பி நிறுவனத்துக்கு போயிட்டு சாமான்களை வாங்குறான் பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்யறான் நுகர்வு செய்யறான் விலைஞ்சா. அப்ப ஏன்ற நிறுவனம் நம்மட நிறுவனம் என்ன செய்யணும் யோசிக்கணும். அப்ப விலை வந்து குறைக்கப்பட்டிக்குது
விலை வந்து குறைக்கப்பட்டுக்குது, எங்களோட விற்பனை வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வருது. அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்யணும், பி நிறுவனத்தோட தொடர்பு வர்ற மாதிரி எங்களோட விலையும் கொஞ்சம் என்ன செய்யணும்னு சொன்னா குறைக்கணும். அதே மாதிரி எங்களோட பொருளோட தரத்தை வந்து உறுதிப்படுத்துறதுக்கான அந்த சந்தைப்படுத்தலை வந்து அந்த பொருளோட தரத்தை வந்து விளக்கப்படுத்துற மாதிரி ஒரு சந்தைப்படுத்தல் முறைமைகளை கையாளணும், விற்பனையா அதிகரிக்கிறதுக்காக. இதெல்லாம் இதை சொல்றது. அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும், சந்தைப்படுத்தல் ஒழுக்க விழுமியங்களை பின்பற்றணும். சந்தைப்படுத்தல் ஒழுக்க விழுமியங்கள் ஏன் ஒரு வணிக நிறுவனம் வந்து அந்த சந்தைப்படுத்தல் ஒழுக்க விழுமியங்களை பின்பற்றணும் அப்படின்றத வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கி கொள்ளணும். இது விளங்கிட்டா? ரெண்டாவது விடயம் விளங்கினா? ஆம் சார். ரைட். அடுத்ததாக மூன்றாவது விடயம் என்னன்னு சொன்னா, கணக்கீட்டு செயற்பாட்டுக்குரிய ஒழுக்க விழுமியம். சரி, மூன்றாவது விடயம் என்னன்னு சொன்னால், கணக்கீட்டு செயற்பாட்டுக்குரிய ஒழுக்க விழுமியம். சரி, அப்ப இந்த கணக்கீட்டு செயற்பாட்டுக்குரிய ஒழுக்க விழுமியங்களை பின்பற்றுவதன் மூலம் ஒரு வணிக நிறுவனம், ஒரு வணிகத்துக்குள்ள வந்து இடம்பெறக்கூடிய நிதி மோசடி, அதே மாதிரி முறைகேடுகள், நிதி மோசடி முறைகேடுகள் என்பவற்றை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா தவிர்த்துக்கொள்ளு. சரி, அப்ப தவிர்த்துக் கொள்வதன் மூலம் என்ன செய்யணும் அப்படின்றால் நம்பிக்கையை வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளணும். நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்ளணும். அப்போ ஒரு நிறுவனம் இந்த கணக்கீட்டு செயற்பாட்டுக்குரிய ஒழுக்க விழுமியங்களை பின்பற்றதின் மூலமா அந்த கணக்கீடை வந்து நாங்க எப்படி செய்யறது, இதெல்லாம் என்ன சொல்றது, ஒரு விற்பனை ஒன்று நடைபெற்றுக்கிற அப்படின்னு சொன்னா அதுல கொஸ்ட் எவ்வளோ, அதுல லாபம் எவ்வளோ, விற்பனை வருமானம் எவ்வளோ அப்படின்றது நாங்க எப்படி வந்து கணக்கீட்டுல வந்து முன்வைக்கிறது. சரியா? அப்ப இது சம்பந்தமான விடயங்களை நாங்க சரியான முறையில நாங்க பின்பற்றினோம் அப்படின்னு சொன்னா, நிதி மோசடி எவ்வளவு வந்து லாபம் வருது, அதுல வந்து அந்த நிறுவனத்துல இருக்கிற ஊழியர்கள் வந்து அதுல என்னது அந்த நிதி மோசடி செய்யறாங்களா, அல்லது அந்த முகாமியாளர் நிதி மோசடி செய்யறாங்களா, இதெல்லாம் என்ன சொல்றது. அப்ப இப்படியான விடயங்கள், அந்த முறைகள், அந்த நிதி மோசடிகள் வந்து சரியா, முறைகேடுகள் வந்து தவிர்க்கப்படும். ஏனது சரியான முறையில் விற்பனை அந்த கணக்கீடு வந்து சரியான முறையில செய்யறான், விற்பனை எவ்வளவு நடைபெறுது, அதுல கொஸ்ட் எவ்வளவு, அதுல லாபம் எவ்வளவு வருது, விற்பனை வருமானம் எவ்வளவு வருது, அதே மாதிரி கடனுக்கு எவ்வளவு கொடுத்துக்கிறோம், அதே மாதிரி வந்து கடன் எவ்வளவு பெற்றுக்கிறோம், அந்த ஒரு மாசத்துக்கான மொத்த டோட்டல் லாபங்கள் எவ்வளவு வருது. அப்படியான அந்த கணக்கீட்டு செயல்முறைகளை சரியான முறையில வந்து செய்யற டைம்ல நிதி மோசடிகள் முறைகேடுகள் வந்து தவிர்க்கப்படும். அப்படி தவிர்க்கப்படுற டைம்ல அந்த நிறுவனத்துல வந்து அந்த ஊழியர் தொடர்பாகவோ அல்லது முகாமியாளர் தொடர்பாகவோ அல்லது கணக்கீட்டாளர் தொடர்பாகவோ வந்து ஒரு நம்பிக்கை வந்து என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னா உறுதிப்படுத்தப்படும். நம்பிக்கை ஒன்று வந்து என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னால் உறுதிப்படுத்தப்படும். சரியா? அப்ப நிதி மோசடிகளை தவிர்த்து கொள்றதுக்காக அந்த நிறுவனத்துல நம்பிக்கை உறுதிப்படுத்தப்படுறதுக்காக அந்த கணக்கீட்டு செயல்முறையின் ஒழுக்க விழுமியங்களை வந்து ஒரு வணிக நிறுவனம் பின்பற்றும். இது கிளியரா விளங்கினா? ஓ சார். ரைட். அடுத்ததாக தொழில் வழங்குனர். சரி, நான்காவது விடயம் தொழில் வழங்குனர். அதே மாதிரி வந்து தொழில் பெறுநர்களோட உரிமை. தொழில் பெறுநர், சரி, தொழில் வழங்குனர் தொழில் பெறுநர்களோட உரிமைகள் கடமைகளை பாதுகாப்பதற்கான ஒழுக்க விழுமை. அப்ப தொழில் வழங்குனர்கள் அப்படின்னு சொன்னா ஒரு வணிகர் ஆயிக்கலாம். தொழில வழங்குறாக்கள் யாரு, ஒரு வணிகர். அதாவது மூலதனம் இட்டு ஒரு நிறுவனத்துல மூலதனம் இட்டு அந்த நிறுவனத்துக்கு உரிமையாளராக காணப்படுறார்கள் தான் என்ன செய்வாங்க, தொழிலை வழங்குவாங்க, தொழில் வழங்குனர்களாக காணப்படுவாங்க. சரியா? அப்ப அந்த தொழிலை வந்து வழங்குற யாருக்கு வழங்குறோம், அந்த தொழில யாருக்கு வழங்குறோம், அதவரைத்தான் நாங்க அந்த தொழில அவரைத்தான் நாங்க என்ன சொல்றோம் சொன்னா தொழில் பெறுநர். விலைங்க சொல்றது சிம்பிளான விஷயம். அப்ப இப்படியான இந்த ரெண்டு நபர்கள்ட உரிமைகள் கடமைகள்
அப்ப இந்த உரிமைகள் கடமைகளை வந்து பாதுகாக்கும். அப்ப அவங்களுக்கு வந்து சரியான லாபத்தை பெற்றுக் கொள்ளணும். அவங்க முதலீடு செஞ்சதுக்கு ஏத்த மாதிரி இந்த லாபத்தை முழுமையாக அடைஞ்சு கொள்றதுக்கான உரிமையும், அதே மாதிரி தொழில் பெறுநர்களுக்கு சரியான சம்பளங்கள் வழங்கப்படணும், பாதுகாப்பு வசதிகள் வழங்கப்படணும், தங்குமிட வசதிகள் வழங்கப்படணும். அவ இப்படியான அந்த உரிமைகள் கடமைகளை வந்து பாதுகாப்பதற்கான ஒழுக்க விழுமியம் பாதுகாப்பதற்கான ஒழுக்க விழுமியம் இதை வந்து பின்பற்றுவதன் மூலமா ஊழியர்களோட என்னது ஊழியர்களோட சாதி குல சமய ஆண் பெண் எனும் வகையில இடம்பெறுகின்ற அசாதாரண நிலைமைகள் இடம்பெறாதவாறு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா சிறந்த மனிதவள முகாமைத்துவம் அங்கனைக்கு வந்து இடம்பெறும். சரியா? அப்ப தொழில் வழங்குனர்கள் தொழில் பெறுநர்களோட உரிமைகள் கடமைகளை பாதுகாக்கிறதின் மூலமா சாதி சம்பந்தமான பிரச்சனை குலம் அதே மாதிரி என்ன குலத்தை சார்ந்தவங்க அதே மாதிரி சமயம் என்ன சமயம் சிங்களாக்களா முஸ்லிமாக்களா தமிழர்களா அப்படின்ற அந்த வேறுபாடு இல்லாம ஆண் பெண் வேறுபாடு இல்லாம பொதுவான முறையில என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அவங்களோட உரிமைகளை கடமைகளை வந்து என்ன செய்யணும் பாதுகாக்கணும். அப்படி பாதுகாக்கிறதின் மூலமா அசாதாரண நிலைமைகள் இடம்பெறாது. அதே மாதிரி வந்து சிறந்த மனிதவள முகாமைத்துவம் அங்கனைக்கு வந்து இடம்பெறக்கூடிய மாதிரி நீக்கும். இப்படி நடக்கிறது வந்து ஒரு வணிகத்துக்கு வந்து கட்டாயம் தேவை. அப்ப வணிகம் வந்து இந்த ஒழுக்க விழுமியத்தை வந்து பின்பற்றும். இப்ப நாங்க பார்த்த விஷயம் என்ன வணிக ஒழுக்க விழுமியங்களை வந்து ஏன் ஒரு நிறுவனம் பின்பற்றும்? வணிக ஒழுக்க விழுமியங்களை பின்பற்ற வேண்டியது என்ன முக்கியத்துவம் என்னென்ன முக்கியத்துவம் அப்படின்னு சம்பந்தமா வந்து நாங்க 4 முக்கியத்துவங்கள் வந்து பார்த்திருந்தோம். 4 முக்கியத்துவங்கள் என்ன செஞ்சிருந்தோம் பார்த்திருந்தோம். சரியா? அப்ப அடுத்ததாக நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னோட சொன்னால் வணிக ஒழுக்க விழுமியம் ஒன்ற கட்டி எழுப்புற டைம். சரி, வணிக ஒழுக்க விழுமியம் ஒன்ற கட்டி எழுப்பும் போது சரி வணிக ஒழுக்க விழுமியம் ஒன்ற கட்டி எழுப்புற டைம்ல கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் உதாரணமா ஒரு உதாரணம் என்னது தரமான பொருட்கள் சேவைகளை வழங்குற ஒழுக்க விழுமியங்கள் ஆகிக்கலாம். அதே மாதிரி சந்தைப்படுத்தல் ஒழுக்க விழுமியம் ஆகிக்கலாம் அல்லது கணக்கீடு செயற்பாட்டுக்குரிய ஒழுக்க விழுமியம் ஆகிக்கலாம் அல்லது தொழில் வழங்குனர் தொழில் பெறுநர்களோட உரிமைகள் கடமைகளை பாதுகாக்கிறதுக்கான ஒழுக்க விழுமியமாக இருக்கலாம். அவை இப்படியான அந்த ஒழுக்க விழுமியம் ஒன்றை முன்வைக்கிற டைம்ல அந்த ஒழுக்க விழுமியம் ஒன்றை வந்து நாங்க தயாரிக்கிற டைம்ல அந்த ஒழுக்க விழுமியங்களை வந்து நாங்க ஒரு விடயத்துக்குள்ள வந்து ஒன்று நீக்கிற டைம்ல கட்டி எழுப்புற டைம்ல வந்து நாங்க என்னென்ன விடயங்களை வந்து கவனத்தில் கொள்ளுவோம். அப்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள். அப்ப திடீர்னு நீங்க ஒரு எக்ஸாமுக்கு போறீங்க, டேர்ம் எக்ஸாம் ஆகிக்கலாம், ஃபைனல் எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் அடிப்படையில நாங்க படிச்சிருக்கோம். ஃபைனல் எக்ஸாம் அடிப்படையில நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் படிச்சு சரியா? டேர்ம் எக்ஸாம் வார டைம்ல நாங்க பேப்பர் கிளாஸ் அதுகள் வந்து சில டைம் வந்து செய்வோம். அது உங்களுடைய கேள்விகளை பொறுத்தே சரி அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்க முன்மொழிஞ்சா தான் நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா கிளாஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களோட அதாவது நான் வந்து என்ற ஒரு ஸ்டெப்ல பெய்து கொண்டிருப்பேன். சரியா? என்ற ஒரு முறையில நான் பேத்து கொண்டிருப்பேன். சரியா? அப்ப நான் வந்து எனக்கு என்ன விருப்பமோ அல்லது வந்து பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதன் அடிப்படையில வந்து நாங்க தேடி சம்பந்தமா அப்படியே பேத்து கொண்டே அப்ப அப்படி போற டைம் உங்களுக்கு மேலதிகமான ஒரு விஷயம் தேவை பேப்பர் கிளாஸ் செய்யும் என்ன சொல்றது ஒரு யூனிட் எக்ஸாம் மாதிரி ஒண்ணு வைக்கும். அப்படி வந்து உங்களோட கேள்விகளோட அடிப்படையில தான் என்ன செய்யப்படும்னு சொன்னா அடுத்த கிளாஸை வந்து சேஞ்ச் பண்றது. இப்ப தியரி கிளாஸ் அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க சொல்றீங்க இல்ல நாங்க அடுத்த கிளாஸ்ல ஒரு பேப்பர் கிளாஸ் ஒன்று மாதிரி செட் பண்ணுவோம். இப்ப யூனிட் 2 முடியும் தானே இந்த கிளாஸோட முடிஞ்சுன்னு சொன்னா இப்ப யூனிட் 3 ஸ்டார்ட் பண்றதுக்கு முடியும் யூனிட் 2ல ஒரு யூனிட் எக்ஸாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி உங்களோட ஒரு கருத்துன்னு நீங்க முன் வைக்கிற டைம்ல உங்களோட பிளானிங்ல ஒரு இப்ப நாங்க எங்களோட பிளானிங் அடிப்படையில தேடிய முடிச்சுட்டு அப்புறம் ஒரு கேள்விகளை செஞ்சுட்டு நாங்க அதுக்கேற்ற மாதிரி போவோம். உங்களுக்கு தேவையான மேலதிகமான விஷயம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா நீங்க முன்மொழிஞ்சாதான் இப்ப எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றத அதுக்கேற்ற மாதிரி கிளாஸ் செஞ்சு கொள்ளேனும். சரியா? அப்ப நீங்க என்ன செய்யணும் உங்களோட தேவைகளை வந்து எங்கள்கிட்ட கேட்கணும். சரியா? 3 எண்ணின் போட்டுகிறேன் 3 எட்மின் நம்பர் இருக்குது என்ன ஏன நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம் அல்லது நான் ஆன்லைன் இல்லாட்டி 3 எட்மின்ல யாரும் சரி ஒரு எட்மினுக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு எல்லா வசதிகளும் வந்து செஞ்சு தந்தீங்க. சரியா? அப்ப இதுக்கு போறோம் நான் உண்மையை சொல்ல போனா வந்து நாங்க கிளாஸ் வந்து இதுக்கு முந்தி அதாவது நோன்பு காலத்துல இந்த 15ஆம் தேதி இன்னைக்கு எத்தனாம் தேதி
16. சரியா? அப்ப 15ஆம் தேதி நோன்பு காலம் ஃபுல்லா நான் முன்னுக்கே சொல்றேனே, நோன்பு காலம் ஃபுல்லா அதே மாதிரி 15ஆம் தேதி வரை வந்து ஒழுங்கா கிளாஸ் செய்யவே இல்லை. உண்மையை சொல்றேனே. ஆனா பிசினஸ் ஸ்டடி 26க்கு வந்து நான் கிளாஸஸ் செஞ்சுக்கிறேன். இதோட 4வது கிளாஸ். சரியா? செஞ்சுக்கிறேன். அதுல ஒரு எந்த இதுவும் இல்ல. மத்தபடி வந்து அக்கவுண்டிங் கிளாஸ் ஆகிக்கலாம், எக்கனாமிக்ஸ் கிளாஸ் ஆகிக்கலாம். அது வந்து கொஞ்சம் எடுத்த வீதம் வந்து குறைவு தான். சரியா? 10 கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு 8, 7 கிளாஸ் தான் எடுக்கிறது. அந்த மாதிரி வந்து சில இஷ்யூஸ் வந்து நடந்துக்குது. அதை நான் ஏற்றுக்கொள்றேன். சரியா? அப்ப இதுக்கு குறவு வந்து நாங்க என்ன செய்வோம், அந்த விடயங்கள் எல்லாம் தவிர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாரும் டைமுக்கு ஜாயின் ஆகணும். நீங்க எல்லாரும் ஒரு சப்போர்ட் ஒன்று தரணும். உங்களோட தேவைகளை வந்து, உங்களோட கேள்விகளை வந்து நீங்க முன்வைக்கணும். அப்ப அப்படியான சந்தர்ப்பத்துல தானே இப்ப உங்களுக்கு உங்களுக்கு என்ன செய்யணும் அடுத்த கட்டம் அப்படின்றது வந்து எனக்கு விளங்கும். சரியா? அப்ப நீங்களும் ஆர்வம் ஆகிக்கிறீங்க. கிளாஸஸ் வந்து கட் பண்ணப்படாது. நாங்க கிளாஸஸ் சரியா செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டு வரும். எங்களோட எட்மின் ஆக்களும் வந்து ஒரு மோட்டிவேட் ஆகிக்கணும். நீங்களும் எல்லாரும் வந்து கிளாஸ்ல ஈக்கிற அந்த குரூப்ல ஈக்கிற இப்ப உதாரணமா 26 பிசினஸ் ஸ்டடி குரூப் அப்படின்னு சொன்னா அந்த 26ல இருக்கிற ஒரு 5 பேர் கிளாஸ் வாரீங்க இல்ல 6 பேர் கிளாஸ் வாரீங்க அப்படின்னா அவ்வளவு பேரும் அந்த டைமுக்கு ஒன் டைம்ல ஜாயின் ஆகும். அப்ப அப்படியான சந்தர்ப்பத்துல தானே ஆட்கள் ஈக்கிறாங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்லுவாங்க. அப்ப ஒரு என்னது ஒரு கலந்துரையாடல் மாதிரி ஒரு கிளாஸ கொண்டு போயிடும் அப்படின்ற ஒரு இது வரும். அப்ப நாங்க கிளாஸ் செய்யறதுக்கு ஒரு என்னது இன்ட்ரெஸ்ட் ஆகி சரி அப்ப ஒருத்தர் கிளாஸ் வருவார், ஒருத்தர் கிளாஸ் வரல. அப்ப அப்படி இப்படி போக்குள்ள வந்து கிளாஸ் வந்து எடுக்கிறதுக்கு சரியான ஒரு அந்த மோட்டிவேஷன் வந்து மோட்டிவேட் ஒன்று அங்க கிடைக்காது. அதை வந்து நீங்க புரிஞ்சு கொள்ளணும். சரியா? அதை சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றதுல எது சரி தப்பிக்குதா? நீங்களே சொல்லுங்க பாப்போம். இல்ல சார் இல்ல. உங்களுக்கு விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். சரியா? சரி. அப்ப இப்ப நாங்க பாக்குற விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த ஒழுக்க விழுமியம் என்ற கட்டி எழுப்புற டைம்ல கவனத்திற்குள்ள வேண்டிய விடயங்கள். அப்ப என்னென்ன விடயங்களை வந்து நாங்க கவனத்திற்கொள்ளணும். அப்ப கவனத்திற்கொள்ள வேண்டிய விடயங்கள் வந்து 7 விடயங்கள் காணப்படுது. இந்த 7 விடயங்களையும் நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு வணிக ஒழுக்க விழுமியம் என்ற கட்டி எழுப்புற டைம்ல கவனத்திற்கொள்ளணும். சரியா? முதலாவது வாடிக்கையாளர் வாடிக்கையாளர் அதே மாதிரி வணிகர். சரியா? வாடிக்கையாளர், வணிகர், ஊழியர் அதே மாதிரி போட்டியாளர், சமூக கலாச்சாரம் அதே மாதிரி அமைப்பு கலாச்சாரம், நடைமுறை ரீதி அமைப்பு கலாச்சாரம் அதே மாதிரி நடைமுறை ரீதியான விடயத்தையும் நம்ம பார்க்கணும். நடைமுறை ரீதியான விடயங்கள். அப்ப வணிக ஒழுக்க விழுமியம் ஒன்று நாங்க முன்வைக்கிற டைம்ல கட்டி எழுப்புற டைம்ல அது வந்து எதிர்நோக்குற டைம்ல அது வந்து நாங்க செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயப்பாட்டுக்குள்ள வார டைம்ல செய்ய முன்மொழிகிற டைம்ல சரியா? அப்ப இந்த வாடிக்கையாளரை நாங்க கவனத்தில் கொள்ளணும், வணிகரை நாங்க கவனத்தில் கொள்ளணும், ஊழியர்களை நாங்க கவனத்தில் கொள்ளணும், போட்டியாளர்களை நாங்க கவனத்தில் கொள்ளணும், சமூக கலாச்சாரத்தை நாங்க கவனத்தில் கொள்ளணும், அமைப்பு கலாச்சாரத்தை கவனத்தில் கொள்ளணும், நடைமுறை ரீதியானதா என்பதை பார்க்கணும். சரியா? இந்த விடயங்கள் 7 விடயங்களையும் நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கவனத்தில் கொள்வோம். அப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று வினாவப்படுது. என்னது என்னது வணிக ஒழுக்க விழுமியம் என்ற கட்டி எழுப்புற டைம்ல கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் 4 குறிப்பிடுக அப்படின்னு சொன்னா என்னென்ன விடயங்கள் குறிப்பிடுவீங்க? வணிகம், ரைட், சொல்லுங்க. வாடிக்கையாளர், ரைட், ஊழியர், ரைட், போட்டியாளர், ரைட், நடைமுறை ரீதியான. சரியா? வாடிக்கையாளர், வணிகர், ஊழியர், போட்டியாளர், சமூக கலாச்சாரம், அமைப்பு கலாச்சாரம், நடைமுறை ரீதி. இப்ப ஒவ்வொரு விடயமா நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா பார்த்துட்டு வரப்போம். சரியா? இப்ப வணிகம் அப்படின்னு சொன்னா நாங்க வணிகத்தை ஏன் வந்து கவனத்தில் கொள்ளணும், எப்படி கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா வணிகத்துல தன்மை என்ன? என்ன சொல்றது? பொருள் உற்பத்தி வணிகமா அல்லது சேவை உற்பத்தி வணிகமா? சொல்றது வணிகத்துல தன்மை என்ன இது, எப்படி இது பொருள் உற்பத்தியை செய்தா அல்லது சேவை உற்பத்திய வணிகம் ஒன்றாகிதா அல்லது சிற்றளவு வணிகம் ஒன்றாகிதா அல்லது பெரிய அளவு வணிகம் ஒன்றாகிதா? இப்படியான விடயங்களை நாங்க என்ன செய்யணும் அப்படின்னா கவனத்திற்குதான் இந்த வணிக ஒழுக்க விழுமியங்களை தயாரிக்கும். அதன் தன்மை என்ன, அது பொருள்
உற்பத்தி செய்தா அல்லது சேவையை உற்பத்தி செய்தா, சிற்றளவு வணிகம் ஒன்றாகிறா அல்லது பாரியளவு வணிகம் ஒன்றாகிறா அல்லது நடுத்தரளவு வணிகம் ஒன்றாகிறா. அப்ப இந்த விளக்கத்தை நாங்க தெரிஞ்சு கொண்டுதான் நாங்க என்ன செய்யணும், இந்த வணிக ஒழுக்க விளிம்பியம் கொண்டு வந்து கட்டி எழுப்பும். இரண்டாவது விடயம் என்னன்னு சொன்னால் வாடிக்கையாளர். அப்ப வாடிக்கையாளர்களோட கேள்விகள் எப்படி இருக்குது, வாடிக்கையாளர கேள்விகள் எப்படி இருக்குது, சரியா, அதுல கேள்வியின் போக்கு எப்படி இருக்குது, அந்த பொருளை வந்து நாங்க அதே மாதிரியே வந்து திருப்பி நிறைய பொருள்கள் கேட்கிறாங்களா அல்லது அதை வித்தியாசமா டிசைன் பண்ற மாதிரி அதுல முடலை மாத்தி கேட்கிற ஒரு அந்த கேள்வி வந்து அதிகமாகுதா, சரியா. அந்த கேள்வி போ அதான் நாங்க என்ன சொல்றோம் முடியும்னா கேள்வியின் போக்கு. அப்ப வணிகத்தை அதாவது என்னது அந்த அந்த வாடிக்கையாளர் கேள்வி வந்து குறைஞ்சதுக்கான காரணம் என்ன. அப்ப இப்படியாக வந்து வாடிக்கையாளர்ட கேள்வியின் போக்கு சம்பந்தமா அல்லது வாடிக்கையாளர்ட தொடர்பாடல் அல்லது சமூக கலாச்சாரத்துடன் தொடர்புடைய விடயங்களை நாங்க இந்த வாடிக்கையாளர் சம்பந்தமா கவனத்தை கொண்டுதான் அந்த வணிக ஒழுக்க விழுமியங்களை நாங்க என்ன செய்யணும் கட்டியிருக்கோம். அப்ப சமூக கலாச்சாரம் தொடர்புடைய விடயங்கள் அவங்க வந்து என்ன சமயத்துல இருக்கிறாங்க, என்ன சமயத்தை பின்பற்றுறாங்க, அப்ப அவங்களுக்கு என்ன தேவை, அப்ப அவங்களோட அந்த பெருநாள் சீசன்கள் பெஸ்டிவல்ஸ் வர டைம்ல அவங்களுக்கு எவ்வாறான விடயங்களை நாங்க எவ்வாறான இந்த பொருட்கள் சேவைகளை வந்து முன்வைக்கணும். அப்ப இப்படியான விடயங்கள் எல்லாம் ஒரு வணிக நிறுவனம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அதுக்கேற்ற மாதிரிதான் இந்த வணிகத்தின் ஒழுக்க விழுமியங்களை முன்வைக்கும். உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு சொல்றது அப்துல்லா கிளியரா? ஓ சார். ரைட், சரியா. அதே மாதிரி வந்து ஊழியர்களை பொறுத்த வரையில எந்த மட்டத்துல உள்ள ஊழியர்கள், அவர்களோட சூழல் என்ன, அவங்களோட தேவைகள் என்ன, அவங்களோட விருப்பங்கள் என்ன, இப்படியான விடயங்களை என்ன, எவ்வளவு சம்பளத்தை எதிர்பார்க்கிறாங்க, விளங்கி சொல்றது. இப்ப இப்படியான விடயங்களை வந்து ஊழியர்கள் சம்பந்தமா வந்து தெரிஞ்சு வைக்கணும். அப்படி இதெல்லாம் வந்து கவனத்தை கொண்டுதான் என்ன செய்யணும், நம்ம நீங்க ஒழுக்க விழுமியங்களை கட்டி எழுப்பணும். விளைஞ்சா அப்ப இது ஊழியர்கள் சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி போட்டியாளர்களை பொறுத்தவரையில போட்டியாளர்கள் காணப்படுகின்றார்களா அல்லது போட்டியாளர்கள் வந்து எவ்வாறான முறையில காணப்படுறாங்க, அவங்க பின்பற்ற ஒழுக்க விழுமியங்கள் என்ன, சரியா. அப்ப இது தொடர்பான விடயங்களை நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா கவனத்திற்கொள்ளணும். விளைஞ்சா சொல்றேன். சரியா, வாய்ஸ் கிளியரா? சரி. அப்ப போட்டியாளர்கள் சம்பந்தமா இது தொடர்பான அதாவது போட்டியாளர்கள் ஈக்கிறாங்களா, அவங்க என்ன ஒழுக்க வலிமையத்தை பின்பற்றாங்க, விளையாட சொல்றது இது சம்பந்தமா கவனத்தை கொண்டுதான் ஒரு ஒழுக்க விழுமியங்களை அந்த குறித்த நிறுவனம் வந்து தயாரிக்கும். அதே மாதிரி சமூக கலாச்சாரம். அப்ப சமூக கலாச்சாரம் அப்படின்னு சொன்னால் சனத்தொகையின் அடிப்படையாக கொள்ளப்பட்ட கலாச்சாரத்தின விழுமியங்கள், அதுல விழுமியங்களோட பெருமானங்கள் எப்படி இருக்குது, துணை கலாச்சார ஊழியர்கள் என்பவற்றை வந்து கவனம் செலுத்தி வந்து ஒழுக்க விழுமியங்களை உருவாக்கும். சனத்தொகையின் அடிப்படையாக கொள்ளப்பட்ட கலாச்சார விழுமியங்களோட பெருமானங்கள் எப்படி இருக்குது, அதே மாதிரி துணை கலாச்சார ஊழியர்கள் என்பவற்றை வந்து நாங்க என்ன செய்யணும் கவனத்தில் கொள்ளணும். இப்படி கவனத்தில் கொண்டுதான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வணிக ஒழுக்க விழுமியங்களை தயாரி. அதே மாதிரி அமைப்பு கலாச்சாரம் வணிகத்துல காணப்பட்ட மரபுகள் என்ன, பாரம்பரியங்கள் என்ன, பெருமானங்கள் என்ன, பழக்க வழக்கங்கள் என்ன, மனப்பாங்குகள் என்ன, வினையா, இப்படியாக அந்த வணிகம் தொடர்பாக வந்து நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால் அந்த அமைப்பு தொடர்பாக நாங்க விளங்கி வச்சுக்கொள்வோம். அப்படி விளங்கி அந்த அமைப்புல வந்து எவ்வாறான மரபுகள் பின்பற்றப்படுது, எவ்வாறான பாரம்பரியங்கள் பின்பற்றப்படுது, எவ்வாறான பெருமானங்கள் பின்பற்றப்படுது, எவ்வாறான பழக்க வழக்கங்கள் பின்பற்றப்படுது, எவ்வாறான மனப்பாங்கள் பின்பற்றப்படுது, இப்படியான விடயங்களை கவனத்தை கொண்டுதான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த வணிக ஒழுக்க விழுமியங்களை நாங்க என்ன செய்யணும் உருவாக்கணும், பின்பற்றும், அதாவது அந்த முன்வைக்கும், அதை வந்து கட்டி எழுப்பும். விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது இது கிளியரா விளங்கினா? இது கிளியரா விளங்கிட்டா? அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா நடைமுறை ரீதி.
அப்ப நடைமுறை ரீதியானது அப்படின்னு சொன்னா என்ன? ஒழுக்க விழுமிய முறை ஒன்றை வந்து தயாரிக்கும் பொழுது ஒழுக்க விழுமிய முறை ஒன்றை வந்து தயாரிக்கும் பொழுது ஒழுக்க உரிமைய முன்னுரிமை நடைமுறை ரீதியாக செயற்படுவதற்கான ஆற்றுதல் காணப்படக்கூடியதா அல்லது கஷ்டமாயிதா? அப்படி கஷ்டமாயின்னு சொன்னா அதுக்கான நடவடிக்கைகள் என்ன, அதுக்கான செயற்பாடுகள் என்னென்ன வேலைகளை வந்து நாங்க செய்யணும். சரியா? இது தொடர்பாக வந்து நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கவனத்திற்கொள்ளும். சரியா? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும் என்று சொன்னா அந்த ஒழுக்க நடைமுறை ரீதியான சொன்ன ஒழுக்க விழுமிய முறை ஒன்றை தயாரிக்கிற டைம்ல ஒழுக்க விழுமிய முறை ஒன்றை வந்து நடைமுறை ரீதியாக செயற்படுத்துவதற்கான ஆற்றல் இருக்குதா? நடைமுறை ரீதியாக அந்த ஒழுக்க விழுமியத்தை செயற்படுத்துறதுக்கான ஆற்றல் காணப்படுதா அப்படின்றத வச்சுதான் நாங்க என்ன செய்யணும், அந்த ஒழுக்க விழுமியங்களை முன்வைக்கணும். அந்த ஒழுக்க விழுமியங்களை அதாவது கட்டியிருக்கும். விளைஞ்ச சொல்லுதான் நடைமுறையில அதை ஏற்றுக்கொள்வாங்க. நடைமுறையில அது சாத்தியப்படுமா அப்படின்றத நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா தெளிவா விலை கொண்டுதான் அதை வந்து முன்வைக்கணும். அதை வந்து கட்டியிருக்கும். விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது அதை வந்து நீங்க தெளிவாக விலை கொள்ளும். சரியா? இதுதான் வந்து என்னென்றால் நான் நடைமுறை ரீதியான சொல்றேன். அப்போ வணிக ஒழுக்க விழுமியங்களை வந்து கட்டி எழுப்புற டைம்ல கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் ஏழும் என்னென்ன? வாடிக்கையாளர், வணிகர், ஊழியர், போட்டியாளர், சமூக கலாச்சாரம், அமைப்பு கலாச்சாரம், நடைமுறை ரீதியானது. அப்ப இந்த வணிகம் தொடர்புல தயாரிக்கப்பட்ட ஒழுக்க விழுமியத்தினை வந்து எழுத்து வடிவில காட்டும் போது இப்ப வணிகம் தொடர்புல வந்து நாங்க தயாரிக்கிறோம் தானே ஒரு ஒழுக்க விழுமியம். அந்த ஒழுக்க விழுமியத்தை நாங்க எழுத்து வடிவு என்ன வடிவுல எழுத்து வடிவுல காட்டுற டைம்ல எழுத்து வடிவுல நாங்க அதை காட்டினோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பேர் சொல்றது? தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க பாவம். அதுக்கு என்ன பேர் சொல்றது? அதுக்கு என்ன பேர் சொல்றது? வணிக ஒழுக்க விழுமிய கோவை. வெரி குட் சஹனா. அப்ப நீங்க சொல்லிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து நான் நினைக்கிறேன் நீங்க 25 பேஜ் ஆயிக்கும் போதானே? ஓ சார். வெரி குட். சரியா? அதாலதான் முன் வச்சுக்கிறீங்க. அப்ப 26 பேஜ் வந்து இப்பதான் யூனிட் 2 படிக்கிறோம். அப்ப யூனிட் 2 வந்து நல்லா தெளிவா யூனிட் 2ல வந்து இப்ப உதாரணமா அவங்களோட ஸ்கூல்ஸ்ல வந்து நிறைய அதாவது 3வது யூனிட்டோ 4வது யூனிட்டோ அல்லது 5வது யூனிட்டோ பேத்து கொண்டே இருக்கும். அப்ப யூனிட் 2ல இருக்கிற விடயத்தை நீங்க கேட்கிற டைம்ல நீங்க ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்ப எந்த நிலைமையில இருக்கிறீங்க அப்படின்றத வந்து விளங்கிக்கொள்ளணும். இதுதான் கடைசி, அதாவது யூனிட் 2ல இதுதான் கடைசியான விஷயம். அடுத்து நாங்க யூனிட் 3 ஸ்டார்ட் பண்ணிடும். சரியா? அப்ப ஒழுக்க விழுமிய கோவை அப்படின்னு சொல்றது என்னன்னு சொல்லுவோம்? ஒழுக்க விழுமிய கோவை அப்படின்னு சொல்லுவோம். எதை நாங்க ஒழுக்க விழுமிய கோவைன்னு சொல்லுவோம்? இப்ப ஒரு வணிகத்தை வந்து எப்படி நடாத்துறது, அவங்களோட வாடிக்கையாளர்களுடைய எவ்வாறான போக்கு காணப்படுது, போட்டி நிலைமைகள் எப்படி காணப்படுது, அப்ப இப்படியான விடயத்தில் எல்லாத்தையும் நாங்க கவனத்தில் கொண்டு ஒரு வணிகத்தின் ஒழுக்கம் எது நல்லது, எது கெட்டது, எது செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படி சம்பந்தமான அனைத்து விடயத்தையும் நாங்க ஆராய்ஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு வணிக ஒழுக்க விழுமியம் ஒன்று உருவாக்கிட்டு அந்த ஒழுக்க விழுமியங்களோட அடிப்படையில அந்த ஒழுக்க விழுமியத்தை நாங்க எழுத்து வடிவில காட்டணும் அப்படின்னு சொன்னா எழுத்து வடிவுல நாங்க காட்டினோம் அப்படின்னு சொன்னா அதைத்தான் நாங்க என்ன சொல்றது அப்படின்னு சொன்னால் இந்த ஒழுக்க விழுமிய கோவை. என்ன கோவை? என்ன கோவை? ஒழுக்க விழுமிய கோவை. சொல்லுங்க அப்துல்லா, என்ன கோவை? ஒழுக்க விழுமிய கோவை. ஒழுக்க விழுமிய கோவை. அப்ப ஒழுக்க விழுமிய கோவை என்னன்னு விளங்கிட்டா? கிளியரா? சரியா? இவ்வளவுதான் இந்த 2.3ல இருக்கிற விடயம். அப்ப ஒழுக்க விழுமியம் என்ன? அந்த ஒழுக்க விழுமியத்தை ஒரு வணிக நிறுவனம் ஏன் வந்து பின்பற்றணும்? அந்த ஒழுக்க விழுமியம் வந்து அந்த ஒழுக்க விழுமியங்களோட முக்கியத்துவங்கள் என்ன ஒரு வணிக நிறுவனத்துக்கு? சரியா? அதே மாதிரி ஒழுக்க விழுமியங்களை கட்டி எழுப்புற டைம்ல அதை முன்வைக்கிற டைம்ல கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ன சொல்றது? அதே மாதிரி அந்த ஒழுக்க விழுமியங்களை வந்து நாங்க எழுத்து வடிவுல காட்டணும்னு சொன்னா அதுக்கு நாங்க ஒழுக்க விழுமிய கோவை அப்படின்னு இது ஒழுங்குதான் வந்து இந்த 2.3க்குள்ள இருக்கிற விடயம். இதோட நாங்க இந்த 2வது யூனிட்டை அடுத்த கிளாஸ்ல வந்து 3வது யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணப்படும். சரி, இப்ப இப்போதைக்கு கிளாஸ் முடிஞ்சு கொடுக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.